students, welcome to our JMDA Max channel. நம்ம இந்த வீடியோல 10th standard Max bookல உள்ள chapter 4 geometry lessonல உள்ள exercise 4.3ல உள்ள 3,4 சம்மன் இந்த வீடியோல பார்க்கலாம். So இப்ப third பாருங்க. To get from point A to B, you must avoid walking through a pond. You must walk 34 meters south and 41 meter east to the nearest meter. How many meters would be saved if it were possible to make a way through the pond அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதாவது இப்போ வந்து நம்ம to get from point A to B, A to B, A ல இருந்து B வரைக்கும் போறதுக்கு you must avoid walking through a pond. A ல இருந்து B போகும்போது இடையில ஒரு பாண்ட் இருக்காம். சோ அந்த பாண்டை வந்து அவாய்ட் பண்றதுக்காக அவங்க என்ன பண்றாங்கன்னா you must walk 34 meters south. அந்த பாயிண்ட்ல இருந்து ஏங்கிற பாயிண்ட்ல இருந்து 34 மீட்டர் சவுத்துக்கு வந்துட்டு அப்புறமா 41 மீட்டர் ஈஸ்டுக்கு போறாங்களாம். டு தி நியரஸ்ட் மீட்டர் ஹவு மெனி மீட்டர்ஸ் would be saved if it were possible to make a way through the pond. அப்படின்னா பாண்டு வெளியே வந்தா எவ்வளவு வந்து நமக்கு சேவ் பண்ணலாம் அப்படின்னு வந்து கொஸ்டின் கொடுத்திருக்காங்க. சோ இப்போ நமக்கு என்னது ஃபிகர் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நான் ஏன்னு எடுத்துக்கிறேன். இப்போ இங்க வந்து ஒரு பின்னு ஒரு இருக்கு, நம்ம ஏல இருந்து பி வரைக்கும் நமக்கு வரணும். சோ இது இடையில தான் இது நமக்கு பாண்ட் இருக்கு. சோ நான் இது வந்து இந்த இடத்துல தான் நமக்கு பாண்ட் கிடக்குது. ஓகேவா? சோ அவங்க இந்த பாண்ட் வெளியே வர்றதுக்கு அவாய்ட் பண்றதுக்காக என்ன பண்றாங்களாம், you must walk 34 மீட்டர் சவுத். சோ இங்க ஏல இருந்து 30 சவுத்னா இந்த டைரக்ஷன் தான். ஓகேவா? நார்த்னா அங்க போகணும், சவுத்னா இங்க. சோ அப்போ இங்க இருந்து சவுத்துக்கு வராங்களாம். எவ்வளவு? 34 மீட்டர் சவுத். சோ இங்க வந்து 34 மீட்டர் சவுத் அண்ட் 41 மீட்டர் ஈஸ்ட். தென் அதுல இருந்து ஈஸ்ட்னு சொல்லும்போது இந்த டைரக்ஷன், வெஸ்ட் வந்து நமக்கு இந்த டைரக்ஷன் வரும். சோ அப்போ 44 மீட்டர் ஈஸ்ட் போயாச்சுன்னா பிங்கிற பாயிண்ட்டுக்கு வந்துடுறாங்களாம். அப்படின்னா இந்த பாண்ட் வழியா வந்தா எவ்வளவு நமக்கு சேவ் ஆகும், இப்படி சுத்தி வர்றதுக்கும் இப்படி வர்றதுக்கும் டைரக்டா இப்படி பாண்ட் வழியா வர்றதுக்கும் எவ்வளவு நமக்கு சேவ் ஆகுது அப்படிங்கறத நமக்கு கொஸ்டின். சோ இது வந்து 41 மீட்டர். சோ அதுக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் ஏபி நமக்கு தெரிஞ்சாதான் நமக்கு இது தெரியும் இல்லையா? சோ நான் ஃபர்ஸ்ட் வந்து பித்தாகரஸ் தியரத்தை யூஸ் பண்ணி இந்த சைடு நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கலாம். பை யூசிங் பித்தாகரஸ் by using Pythagoras theorem in triangle இதுல AB இத வந்து நம்ம C ன்னு வச்சுக்கலாமா? சோ ABC ல இது இப்போ இத வந்து நமக்கு ரைட் ஆங்கிள், அப்ப இத வந்து ஹைபாட்னியூஸ் வரும் இல்லையா? அப்போ AB ஸ்கொயர் ஈக்குவல் டு AC ஸ்கொயர் பிளஸ் CB ஸ்கொயர்னு வரும். சோ ஈக்குவல் டு AC வந்து எவ்வளவு? 34 ஸ்கொயர் பிளஸ் CB எவ்வளவு? 41 ஸ்கொயர். சோ 34 ஸ்கொயர் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். 34 மல்டிப்ளை பண்ணுங்க. 4 4s are 16 மீதி 1, 4 3s are 12, 12 plus 1 13, 4 3s are 12 மீதி 1, 3 3s are 9, 9 plus 1 10, 6 5 1 1. சோ 1156 1156 plus 41 41 மல்டிப்ளை பண்ணுங்க. 1 1 is 1, 1 4 is 4, 1 4 is 4, 4 4s are 16, 1 8 6 1 1 6 8 1 1 6 8 1. இப்போ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. 6 plus 1 வந்து என்ன வரும்? 7 வருமா? 8 plus 5 வந்து 13. சோ 13 மீதி 1 இருக்கு. 6 plus 1 7, 7 plus 1 8, 1 plus 1 2. சோ 2837. இது வந்து நமக்கு AB ஸ்கொயர். சோ நமக்கு AB தானே வேணும். அப்போ AB ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2837. ஓகேவா? இப்போ நமக்கு இந்த 2837 இதுக்கு வந்து எந்த நம்பரோட ஸ்கொயர் நம்பர் நமக்கு இது தெரியாது. சோ அதனால நம்ம இது லாங் டிவிஷன் மெத்தடை யூஸ் பண்ணி, ஏன்னா இது பெரிய நம்பரா இருக்கனால எனக்கு இது தெரியல. சோ நான் இதை லாங் டிவிஷன் மெத்தடை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க போறேன். 2 8 3 7 எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் இதை நம்ம 2 டிஜிட்டா பிரிக்கலாமா? 2 டிஜிட்டா பிரிக்கும்போது நான் 28 37 பிரிச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் 28 எடுத்துக்கலாம். 28 பக்கத்துல உள்ள ஸ்கொயர் நம்பர் எது? 25 வரும். சோ அதனுடைய நம்பர் எது? 5 5s are 25. சோ 25 போட்டாச்சா? 8ல இருந்து 5 சப்ட்ராக்ட் பண்ணுங்க, 3 வரும். அடுத்தது இந்த 37 நம்ம லாங் டிவிஷன் மெத்தட்ல 2 டிஜிட்டா தான் நம்ம இறப்போம் இல்லையா? அப்புறம் அந்த 5க்கு கூடால 2 மல்டிப்ளை பண்ணி இங்க எழுதுங்க. 5 2s are 10. இப்போ நமக்கு இந்த நம்பர் கூடல நமக்கு எதை மல்டிப்ளை பண்ணா 337 வருதுன்னு பார்க்கணும். ஓகேவா?
ஸோ இப்போ நான் 3 போட்டு பார்க்குறேன். இங்கே 3 போட்டிங்கன்னா 103, 3 கொண்டு மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3 3 903 தான் வரும். ஏன்னா நான் இங்கே 1 இருக்கனால தான் நான் 3 போட்டேன். ஏன்னா நமக்கு இங்கே 337 தானே இருக்கு. அடுத்தது 4 போட்டிங்கன்னா 1 4 is 4 மாறிடும். ஸோ அப்போ நமக்கு 3 தான் வரும். 3 போட்டுக்கோங்க. அப்போ 309 வருது இல்லையா, 309. ஸோ அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம், 17ல 9 போச்சுன்னா 8, இங்கே 2 இருக்கா, 2. ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு இன்னும் முடியல, 28 வந்திருக்கு. ஸோ அதனால நான் என்ன பண்றேன், இங்க ஒரு பாயிண்ட் வச்சுட்டு 2 0 கூடால போட்டுக்கிறேன். ஸோ இங்கேயே நான் பாயிண்ட் வச்சுக்கிறேன். அடுத்தது 2 0 நான் இறக்குறேன். இப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த 53 கூடால நான் 2 கொண்டு மல்டிப்ளை பண்ணி இங்க எழுதுறேன். அப்போ 3 2s are 6, 5 2s are 10 வருதா? ஸோ எல்லாமே இதுக்கு கூட நான் 2 மல்டிப்ளை பண்ணி தான் நான் இங்கே எழுதுறேன். இப்போ நமக்கு இந்த நம்பர் கூடால எதை கொண்டு மல்டிப்ளை பண்ணா 2800 வருதுன்னு பார்க்கணும். ஸோ நான் இப்போ வந்து நமக்கு 1 இருக்கிறதுனால நமக்கு 2 போட்டால் தான் டேலி ஆகும். 3 போட்டிங்கன்னா இதை விட அதிகமாக மாறிடும் பாருங்க, 3 கொண்டு மல்டிப்ளை பண்ணும்போது. ஸோ இப்போ 106 கூட 2 போடுங்க. 2 போட்டிங்கன்னா 2 2s are 4, 6 2s are 12, மீதி 1 0 1 2. ஸோ 2124. இது கூடாலே நீங்கள் இப்போ 3 போட்டிங்கன்னா இதை கொண்டு மல்டிப்ளை பண்ணும்போது இங்கே 3 வந்துடும். ஸோ அப்போ அதிகமாயிரும். அப்போ 2ஆல் மட்டும்தான் நமக்கு போகும். அப்போ என்ன வரும், 2 2s are 4, 6 2s are 12, மீதி 1 இருக்கா, 0 1 1 2 is 2, 2 1 2 4. இதை மறுபடியும் சப்ட்ராக்ட் பண்ணுங்க. 10ல 4 போச்சுன்னா 6 வரும் இல்லையா. அடுத்தது இங்க 9 இருக்கும், 9ல 2 போச்சுன்னா 7, இங்க என்ன இருக்கும் 7 இருக்கும், 7ல 1 போச்சுன்னா 6. ஸோ மறுபடியும் நான் இந்த 2 0 இறக்கிக்கிறேன். இங்க மல்டிப்ளை பண்ணி எழுதுங்க. இதை மல்டிப்ளை 2 2s are 4, 3 2s are 6, 5 2s are 10, 1064 வருதா? இப்போ இதுக்கு கூடால எதை மல்டிப்ளை பண்ணா நமக்கு இது வருதுன்னு பார்க்கணும். ஓகேவா? ஸோ நான் எதை கொண்டு மல்டிப்ளை பண்றேன்னா 6 இருங்க, இங்க வந்து பாருங்க லாஸ்ட் இது வந்து 6 இருக்கனால நமக்கு இங்க 1 இருக்கும்போது 6 கொண்டு மல்டிப்ளை பண்ணும்போது தான் நமக்கு இது வரும். ஸோ கண்டிப்பா நான் இதை வச்சு நான் ஈஸியா நான் சூஸ் பண்ணிடுவேன். ஏன்னா எந்த நம்பர்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியா எல்லாமே அப்படிதான். இதுக்கு கூடால எதை மல்டிப்ளை பண்ணணும்னா நான் இங்க நமக்கு 3 தானே, இந்த நம்பரை கொண்டு மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு இங்க என்ன இது வருதோ அதை வச்சே நான் இதை வந்து எழுதிடுறேன். ஸோ இப்போ நான் இங்க 6 இருக்கிறதுனால நான் இங்க 6 போட்டிருக்கேன். ஏன்னா 7 போட்டீங்கன்னா நமக்கு வந்து இது 7ஆ மாறிடும். ஸோ 5 போட்டீங்கன்னா ரொம்ப சின்ன நம்பரா இருக்கும். இப்போ 6 போடும்போதே இது நமக்கு கரெக்டா பக்கத்துல வந்துருது பாருங்க. 6 4s are 24, சாரி இங்க வந்து 6 போடலையா. அப்போ 6 6s are 36, மீதி 3, 6 4s are 24, 24 plus 3 27, மீதி 2 இருக்கா. அகைன் மறுபடியும் 6 6s are 36, 36 plus 2 38, மீதி 3 இருக்கா. அடுத்தது 6 0 0, 0 plus 3 3, 166. ஸோ பார்த்தீங்களா இப்போ கம்மியாக தான் வருது. ஸோ நமக்கு இதோட போதும், முடிச்சுக்கலாம். சப்ட்ராக்ட் பண்ணும்போது இங்கே 4 வரும், 9ல 7 போச்சுன்னா 2 வரும், இங்கே 5 இருக்குமா, இங்கேருந்து 1 வாங்கினீங்கன்னா 15 ஆகும். ஸோ 15ல 8 போச்சுன்னா 7 இல்லையா, இங்கே 6ல 3 போச்சுன்னா 3. ஸோ நமக்கு இதோட முடிச்சுக்கலாம். 53.26 தான் ஆன்சர். ஸோ அப்போ ஏபி ஈக்குவல் டு என்ன வருது, ஏபி ஈக்குவல் டு 53.26 மீட்டர். ஸோ நான் இப்போ ஏபி கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஏபி இது வழியா வர்றதுக்கு 53.26 மீட்டர் ஆகுது. ஆனா இதை சுத்தி ஏல இருந்து சிக்கு இங்க வந்து பிக்கு போறதுக்கு எவ்வளவு ஆகும்னு நம்ம பார்க்கணும். ஸோ அப்போ த்ரோ B1 must walk. ஸோ இப்போ நம்ம ஏல இருந்து பி வரைக்கும் நம்ம வாக் பண்ணி போனா எவ்வளவு ஆகும் அப்படிங்கறத நம்ம எழுத போறோம். ஸோ அடுத்தது பாருங்க, த்ரோ B1 must walk 34 plus 41. ஸோ நம்ம பி வழியா போறதுக்கு இந்த மாதிரி இப்படி நடந்து வர்றதுக்கு என்ன வரும், ஏல இருந்து சி, சில இருந்து பி இல்லையா. அப்போ 34 plus 41 ஈக்குவல் டு ஆட் பண்ணும்போது 5, 3 plus 4 வந்து 7. ஸோ 75 மீட்டர் வருது. அதுக்கப்புறமா வாக்கிங் த்ரூ எ பாண்ட் 1 must comes only. அதாவது பாண்ட் வழியா நம்ம வாக் பண்ணா எவ்வளவு வருது, 53.26 மீட்டர் இல்லையா. சோ அதை நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், ஏபி வந்து எவ்வளவு 53.26 மீட்டர் கண்டுபிடிச்சிருக்கோம். சோ இதுக்கு வந்து 53.26 மீட்டர். சோ பாண்ட் வழியா வர்றதுக்கு 53.26 தான் ஆகுது. ஆனா நமக்கு அப்படி சுத்தி வர்றதுக்கு 75 மீட்டர் ஆகுது. அப்ப டிஃபரன்ஸ் எவ்வளவு, 75ல இருந்து 53.26 சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும், எனக்கு
21.74 மீட்டர் கிடைக்குது. இதை நீங்க சப்ட்ராக்ட் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். ஓகேவா? அதாவது 75ல இருந்து 53.26 சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா இங்க 4, இங்க 9, இங்க 10. சோ 4, 9ல 2 போச்சுன்னா 7, 4ல 3 போச்சுன்னா 1, 7ல 5 போச்சுன்னா 2, 21.74 வருதா? சோ 21.74 மீட்டர். அப்போ therefore to the nearest one can save 21.74 மீட்டர். ஓகேவா? சோ அப்ப எவ்வளவு நம்ம இப்படி சுத்தி வர்றதுக்கும் பாயிண்ட் வழியா வந்தாகி நமக்கு எவ்வளவு சேவ் ஆகுது? 21.74 மீட்டர் வந்து நமக்கு சேவ் ஆகுது. ஓகேவா? சோ இதான் ஆன்சர். Fourth question பாருங்க. In the rectangle WXYZ, XY plus YZ equal to 17 cm and XZ plus YW equal to 26 cm. Calculate the length and breadth of the rectangle வந்து கொடுத்திருக்காங்க. So rectangle கொடுத்திருக்காங்க, WXYZங்கிற ஒரு rectangle கொடுத்திருக்காங்க. So இதை எப்படி நம்ம length and breadth கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாமா? So நான் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஃபிகரை நான் எடுத்து வரைஞ்சிக்கிறேன். இது W, X, இது Y, இது Z. இப்போ நான் வந்து இதுக்கு ஒரு டயகனல்ஸ் வந்து வரைஞ்சிக்கிறேன். ஓகேவா? சோ இந்த டயகனல்ஸ் வந்து ஒண்ணு நான் இதுல போட்டுக்கிறேன். இப்போ நம்ம கிவன் என்னெல்லாம் கொடுத்திருக்காங்க பாருங்க. கிவன் x y plus yz equal to 17 கொடுத்திருக்காங்க. இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1 ன்னு வெச்சுக்கோங்களா. அடுத்து xz plus yw equal to 26 cm கொடுத்திருக்காங்க. இது ஈக்குவேஷன் நம்பர் 2 ன்னு வெச்சுக்கோங்க. சோ இப்போ நமக்கு இந்த ரெக்டாங்கிள்ல வந்து இதுல வந்து நமக்கு in rectangle the diagonals are xz and ywr வந்து ஈக்குவல். நம்ம ஆல்ரெடி நம்ம சின்ன கிளாஸ்ல படிச்சிருக்கோம். ரெக்டாங்கிள்ல வந்து diagonals are வந்து என்னவா இருக்கும்? ஈக்குவல்ஸா தான் இருக்கும். ஏன்னா இது நமக்கு 90 டிகிரி, இது 90 டிகிரி, இது 90 டிகிரி, இது 90 டிகிரி. சோ அப்ப diagonals வந்து நமக்கு கண்டிப்பா என்னவா தான் இருக்கும்? ஈக்குவலா தான் இருக்கும். சோ அப்ப அந்த ரீசன் எழுதிக்கலாமா? in a rectangle diagonals are xz and yw are equal. அதாவது xz and yw are வந்து நமக்கு ஈக்குவல்னு எழுதியாச்சு. அப்படின்னா xz equal to YW தான் இருக்கும் இல்லையா? ரெண்டு டயகனல்ஸும் ஈக்குவலா இருந்துச்சுன்னா கண்டிப்பா XZ equal to YW தான் இருக்கும். சோ இப்போ நான் XZ equal to YW நான் இந்த ஈக்குவேஷன் நம்பர் 2ல வந்து நான் சப்ஸ்டிட்யூட் பண்றேன். ஓகேவா? சோ அப்ப ஈக்குவேஷன் நம்பர் 2 implies XZ plus YW க்கு பதிலா நான் என்னதான் போடுறேன்? XZ ன்னு போடுறேன். equal to 26 வருமா? சோ அப்ப 2XZ equal to 26, XZ equal to 26 by 2 cancel பண்ணா 1:3 வருதா? so xz equal to 13 centimeter. ஓகேவா? இப்போ xz equal to அதே தான நமக்கு yw. so yw equal to 13 centimeter. ஓகேவா? so இப்போ xz எவ்வளவு நமக்கு? 13 centimeter. நமக்கு क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க? calculate the length and breadth. so இந்த லென்த்தும் இந்த breadth-ம் தான் நமக்கு இப்போ கண்டுபிடிக்கணும். நான் இப்போ என்ன பண்றேன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இது இப்போ நமக்கு இது தெரியும் இல்லையா? சோ இது தெரியும் நமக்கு. இது இப்போ பாருங்க இந்த மாதிரி ரெக்டாங்கிள்ல வந்துச்சுன்னா இது வந்து நமக்கு 90 டிகிரி. சோ இப்போ நான் இத வந்து let xy வந்து நான் x ன்னு எடுத்துக்கிறேன். let xy நான் ஸ்மால் x ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? அதுக்கு அப்புறமா அப்போனா இது வந்து நான் x ன்னு எடுத்தேன்னா அப்ப இது என்னவா இருக்கும் பாருங்க? yz என்னவா இருக்கும்? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல இருந்து நான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எழுதிருக்கோமா? xy plus yz equal to 17 cm. இந்த xyயும் plus yz இந்த ரெண்டும் சேர்ந்து நமக்கு 17 cm ன்னு கொடுத்திருக்காங்க. சோ நான் அப்ப இத வந்து நான் x ன்னு எடுத்தேன்னா அப்ப இது என்னவா இருக்கும்? xy நான் x ன்னு எடுத்தேன்னா from equation number 1 implies x plus yz equal to 17. அப்போ yz equal to எனக்கு என்ன வந்துரும்? 17 minus x வந்துரும். அப்ப இது என்னவா இருக்கும்? 17 minus x. இப்போ நான் அந்த ட்ரையாங்கிளை எடுத்து பித்தகரஸ் தியரத்தை யூஸ் பண்ணி நான் x ஓட வேல்யூ கண்டுபிடிக்க போறேன். in triangle x y z அதுல by using Pythagoras theorem
தியரம் என்ன வரும் நமக்கு இது வந்து 90 டிகிரின்னு சொல்லும்போது இதான் நமக்கு ஹைபாட்னியூஸ் இது ரெண்டு அதர் டூ சைடு இல்லையா சோ அப்போ 13 square equal to x square plus 17 minus x the whole square னு வரும் சோ 13 ஸ்கொயர்னா ஸ்கொயர் நம்பர் வந்து 169 நமக்கு தெரியும் சோ x ஸ்கொயர் அப்படி எழுதிக்கோங்க பிளஸ் இங்க வந்து என்ன ஃபார்முலா a minus b the whole square அப்ப என்ன வரும் 17 ஸ்கொயர் மைனஸ் 2 into 17 into x plus x square வருமா so மறுபடியும் 169 equal to x square plus 17 square ஓட ஸ்கொயர் நம்பர் நமக்கு என்ன வரும் 17 னா 17 7 7 7 49 மீதி 4 1 7 is 7 7 plus 4 11 1 7 is 7 1 1 is 1 9 8 2 289 so 289 minus 7 2s are 14 மீதி 1 1 2 is 2 3 வரும் 34x plus x square so இப்போ x square plus x square என்ன வந்துரும் 2x square நான் என்ன பண்றேன் இந்த 169 இங்க கொண்டு வந்தறேன் அப்ப இங்க 0 இருக்கும் x square plus x square 2x square அப்புறமா minus 34x plus 289 169 இங்க வரும்போது minus 169 மாறும் இப்போ நான் இத ஃபர்ஸ்ட் எழுதிரலாமா 2x square minus 34x 289 ல இருந்து 169 சப்ட்ராக்ட் பண்ணுங்க 0 8 ல 6 போச்சுனா 2 2 ல 1 போச்சுனா 1 சோ அங்க பிளஸ் இருக்கனால பிளஸ் 120 equal to 0 இப்போ நான் இத வந்து 2 ஆல டிவைட் பண்றேன் ஓகேவா சோ divided by 2 ஆல டிவைட் பண்ணும்போது என்ன வந்துரும் x square minus 1 2 is 2 மீதி 1 7 2s are 14 x வரும் plus 6 2s are 12 0 அவ்வளவுதான் 2 ஆல டிவைட் பண்ணா x square minus 17x plus 60 வருதா இப்போ இத ஃபேக்டரைசேஷன் பண்ணனும் இப்போ மல்டிப்ளை பண்ணா 6 சோ மல்டிப்ளை பண்ணா 6 ஆட் பண்ணா minus 17 சோ எந்த நம்பர் வரும்னா 12 உம் 5 தான் வரும் ஆனா இங்க நமக்கு பிளஸ் இருக்கறனால ரெண்டு ஆட் பண்ணா நமக்கு மைனஸ் வரும்போது ரெண்டுக்குமே சைன் வந்து நான் மைனஸ் தான் போடணும் போட்டாதான் மல்டிப்ளை பண்ணும்போது பிளஸ் 60 வரும் ரெண்டு ஆட் பண்ணும்போது பாருங்க minus 17 வந்துரும் ஓகேவா சோ ரெண்டு ஆட் பண்ணா நமக்கு minus 17 வந்துரும் மல்டிப்ளை பண்ணா plus 60 வரும் சோ நான் இப்போ இங்க கோஆர்டினேட் வந்து நம்ம 1 இருக்கறனால நான் டைரக்டாவே எழுதிறேன் x minus 12 into x minus 5 equal to 0 அப்போ x equal to 12 comma 5 சோ ரெண்டு ஆன்சர் கிடைக்குது x equal to 12 உம் கிடைக்குது 5 உம் கிடைக்குது சோ இப்போ நமக்கு ரெக்டாங்கிளுக்கு வந்து நம்ம லெந்த் அண்ட் பிரெத் எப்படி கண்டுபிடிக்கிறது x வந்து 12 ஆ இருக்கும்போது இது என்னன்னு கண்டுபிடிக்கணும் 17 minus x சோ லெந்த் இது வந்து பிரெத் இல்லையா சோ பிரெத் x ஆ இருக்கும் x வந்து 12 ஆ இருக்கும்போது 17 minus x என்னவா இருக்கும் அப்படினு பார்க்கணும் சோ ஃபர்ஸ்ட் x equal to 12 ஆ இருந்துச்சுனா 17 minus x equal to 17 minus 12 equal to என்னவா இருக்கும் so x equal to 2 னா xy அது so xy equal to x equal to 12 17 minus x னா yz so yz equal to 17 minus x equal to 17 minus 12 வந்து 5 ஆ இருக்கும் ஓகேவா so அடுத்தது xy equal to x equal to 5 ஆ இருந்ததுன்னா அப்போ yz என்னவா இருக்கும் yz வந்து 17 minus x equal to 17 minus 5 equal to 12 so நமக்கு மாறி மாறி தான் வருது அப்போ therefore length and breadth of the rectangle is என்ன வந்துரும் 5, 12 போட்டுடலாம் length and breadth of the rectangle is 12 centimeter, 5 centimeter அப்படின்னு சொல்லி முடிச்சிடலாம் ஏன்னா எப்படி போட்டாலும் நமக்கு மாறி மாறி தானே வருது so length and breadth of the rectangle is 12 centimeter, 5 centimeter அவ்வளவுதான் ஆன்சர் ஓகேவா